வணக்கம். அடிப்படை சட்டம் அனைவரும் கற்க வேண்டும். கோவையில் போராடிய விவசாயிகளை காவல்துறையை தடுத்து நிறுத்திய போது விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. அதில் விவசாயி கெத்தா அடிப்படை சட்டத்தை காவல்துறையிடம் புட்டு வைத்தார். நீங்கள் எங்களுக்கு கடவுளும் இல்லை, அரசனும் இல்லை. நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்டு நிற்பதற்கு. விவசாயியின் அறிவு மற்றும் சட்ட நுணுக்கத்தை பார்த்து காவல்துறை மிரண்டு போனார்கள். தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் உன்னை நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒன்னும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்னும் அரசர் அல்ல. நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமா போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்துல பண்ணி போடுவேன், வேற விவகாரத்துல.